every single day. I'm gonna make something great. Hey dude, assalamu alaikum. இன்னைக்கு PUBG லாகிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி டிவைஸ் இருந்தாலும் சரி, அதாவது எந்த ஃபோன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 665 ரேஞ்சிலேருந்து அதுக்கு கீழே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இதுக்கு மேலே இருக்க எல்லா டிவைஸும் வந்து லாக் ஃப்ரீயாக நம்ம ஆடுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் PUBGயை ஓப்பன் பண்ணிக்குவோம். மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து PUBGயில் ஃபேஸ் பண்ணுற ஒரு 2 இஷ்யூஸ் என்னென்னா, ஒன்று வந்து லேகு, ஃப்ரேம் ட்ராப்பு, இன்னொன்று வந்து பிங்கு. நெட்ஒர்க் வந்து அப்படியே போய்ட்டு 200, 300, 250 நீங்கள் ஃபயர் பண்ணினே இருப்பீங்க, திடீர்னு போய் எங்கே ஸ்டார்ட் ஆனீங்களோ அங்கேயே பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இதுதான் நமக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோம். ஹையர் ப்ராசஸர்ஸ் இருந்தால் கூட. லோவர் ப்ராசஸர்ஸை நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் லேகை நம்ம ஃபீல் பண்ணி தான் ஆகும். ப்ராசஸரால் புஷ் பண்ண முடியாது அவ்வளோ அந்த பெரிய கிராஃபிக்ஸ் கேமை. பட் நான் சொல்கிறது 665க்கு மேலே இருக்க டிவைசஸ்க்கு இது வந்து ஒரு 60 to 70% கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணும். PUBG ஓப்பன் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. PUBG ஓப்பன் ஆகிடுச்சு. செட்டிங்ஸ், அதில் கிராஃபிக்ஸில் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து என்னால் HDR வரைக்கும், HDR வித் ஃப்ரேம் ரேட் வந்து அல்ட்ரா வரைக்கும் வைக்க முடியும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு எதுவுமே வேணாம். இந்த HDR HD பேலன்ஸ் எதுவும் வேணும். ஸ்மூத் வைங்க. ஸ்மூத்தில் ஃப்ரேம் ரேட் எவ்வளோ உங்களுக்கு ஹையரோ அந்த ஹையரை டிக் பண்ணிக்கோங்க, அதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. விச் ஹை கூட இருக்கலாம் சில பேருக்கு, அதை விட அல்ட்ரா, எக்ஸ்ட்ரீம், வாட்எவர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் மஸ்ட்டு வந்து கிராஃபிக்ஸு ஸ்மூத்தில் இருக்கணும். கீழே இருக்க இந்த கலர்ஸு எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எப்படி விளாட விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழே இந்த ஆட்டோ அட்ஜஸ்ட் கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்போயுமே டிசபிளில் வைக்கிறது தான் பெஸ்ட். நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ளக்சுவேட் லைட்டாக ஸ்லோவாக வர மாதிரி இருந்தாலும் டப்புன்னு கிராஃபிக்ஸ் டவுன் ஆகிடும். கேமிங்கான ஃபீல் வந்து கண்டிப்பாக மோசமான நிலை அடைஞ்சிடும். அதுக்கு நீங்கள் அதை டிசபிள் பண்ணி வைங்க. அப்புறம் ஆடியோ அல்ட்ராவில் இருந்ததுன்னா ஹையில் மாற்றிக்கோங்க. நிச்சயமாக அது கூட உங்கள் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி அதிகமான அந்த அங்கே பார்த்தீங்களா ஹை SFX குவாலிட்டி மே காஸ் டிவைஸ் டு ஹீட் அப். அதனால் நீங்கள் இதை ஹையில் வைக்கிறது தான் பெட்ரு. அல்ட்ரா வேலைக்கே ஆகாது. அப்புறம் டவுன்லோட்ஸை இதெல்லாம் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கேம் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஆப்போனண்ட்டில் வர்ற அந்த பிளேயர் வந்து மேபி எதனா ட்ரெஸ்ஸஸ் வந்து புதுசாக வாங்கி போட்டுருந்துருக்கலாம். அது உங்ககிட்ட டவுன்லோடாக இருக்காது. அது என்ன பண்ணணும்னா உங்களோட இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் அவரோட நெட்டை அதாவது அவரோட ட்ரெஸ்ஸை லோட் பண்ணும். ஸோ அதுக்கு உங்களுடைய கேம் லேக் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ரிசோர்ஸ் பேக், எக்ஸைட்மெண்ட் பேக் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு, எந்த மாதிரியான ஹெல்மெட் போட்டு வந்தாலும் உங்களுக்கு லேக் இருக்காது. அதுக்காக தான் அதை டவுன்லோட் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2-3 செட்டிங்ஸ் இருக்குது டெவலப்பரில். நம்ம அதை போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து குறிப்பிட்ட மொபைல்ஸ்க்கு தான் இருக்கும், எல்லா மொபைலுக்குமே இருக்காது. டெவலப்பர் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டெவலப்பர் எனேபிள் பண்ணிட்டேன். எப்படின்னா அபவுட் ஃபோனுக்குள்ளே போங்க. உங்களுடைய இந்த MIUI வெர்ஷன் விவோ வந்தால் ஜென்ரல்குள்ளே இருக்கும். காமனாக இந்த மாதிரி தான் நீங்கள் டேப் பண்ணால் போதும். டெவலப்பர் ஆப்ஷனுக்கு அதை டேப் பண்ணுங்கள், டெவலப்பர் எனேபிள் ஆகும். அது அடிஷ்னல் செட்டிங்ஸ். விவோ ஃபோனாக இருந்தால் ஜென்ரல், ஓப்போவாக இருந்தாலும் ஜென்ரல், லைக் அதுக்குள்ளே தான் வந்து டெவலப்பர்ஸ் இருக்கும். எனக்கு அடிஷ்னல் செட்டிங்ஸில் இருக்குது. டெவலப்பருக்குள்ளே போகலாம். இந்த டெவலப்பரில் கேம் டிரைவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேம் டிரைவர் ப்ரெஃபரன்ஸ் இதுக்குள்ளே போங்க. இது டிஃபால்ட்டு தான், இது தேவையில்லை. அதாவது டிஃபால்ட் ஆப்ஷன். PUBGயை சர்ச் பண்ணி PUBGயில் சிஸ்டம் கிராஃபிக்ஸ் டிரைவர் டேப் பண்ணுங்க. PUBGயோட சிஸ்டம் கிராஃபிக்ஸ் டிரைவர், அதாவது உங்கள் எல்லாருக்குமே இது இருக்குமானா நிச்சயமாக கிடையாது. பட் ஆனால் இது இருக்கும். கிராஃபிக்ஸ் டிரைவருங்கிற ஒரு ஆப்ஷன் டெவலப்பருக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் கிராஃபிக்ஸ் டிரைவர் உங்களுக்கு என்ன இருக்கோ அதில் எது ஹையரோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கேம் டிரைவர் சில பேருக்கு இருக்கும். கேம் டிரைவர் மட்டும்தான்ப்பா இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் கேம் டிரைவர் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல் 665 தான், வாங்கி வந்து 2 வருஷம் ஆகுது. பட் வந்து ஒருத்து தான் என் ஃபோன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் சில இடங்களில் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா CPU வந்து கொஞ்சம் டவுன். CPUவால் அதை புஷ் பண்ண முடியாது கேம்ஸை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓவரால் டிவைஸையே நீங்கள் வந்து GPUவில் ரன் பண்ணலாம். GPUவில் ரன் பண்ணுறதுல ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, ஒரு பேட்டரியை லைட்டாக அது ட்ரைன் பண்ணும். அதாவது CPUவில் பண்ணுறதை விட GPUவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அது எடுத்துக்கும். மேபி ஒரு 4 to 5% பேட்டரி ட்ரைன் ஆகலாம். அதுக்கு நீங்கள் இந்த டிசபிள் HW ஓவர்லேஸை எனேபிள் பண்ணிங்கன்னா GPUவில் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கேம் ஆடும்போது நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வைக்கிறது கூட பெட்டர் தான். ஒரு நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கேமில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் பேக்ரவுண்ட் டேட்டா. இது மட்டும்தான் நம்மளோட எல்லா வேலையும் பார்க்குறது. அதாவது கேம் லேக் ஆகிறதுக்கு நிறைய வேலைகள் இது இந்த தனியாக தான் பார்க்குது.
ஒன்றுமே இல்லை, நீங்கள் போங்க பெரிய ஆப்ஸ், அதாவது நிறைய ஆப்னா சோஷியல் மீடியா தான் அதிகமாக பேக்ரவுண்ட் டேட்டாஸ் எடுத்துக்கும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் என்ன பண்ணுறது, பேக்ரவுண்ட் டேட்டா எடுத்துக்கும். இதுவுமே இல்லை டேட்டா யூசேஜ் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் டேட்டா இதே அதாவது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா அதே சேம் தான் ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜ்னு இருக்குது. இப்போ நீங்கள் பப்ஜி ஆட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பப்ஜி வந்து ஒய்ஃபைல ஆடுறீங்க அப்படின்னா இதில் ரெஸ்ட்ரிக்ட் டேட்டா யூசேஜை ஒய்ஃபையை டிசேபிள் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒய்ஃபைல ஆட போகும்போது எந்த ஒரு மெசேஜஸும், அதாவது ஒய்ஃபைல கனெக்டில் இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாவோ நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கூட வராது. இப்போ மொபைல் டேட்டாவில் ஆடுறீங்க அப்படின்னா மொபைல் டேட்டாவை டிசேபிள் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வராது. ஸோ வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக நல்லா ஃபீல் ஃப்ரீயாக விளையாட முடியும். அதுக்காக தான் இது டிசேபிள் பண்ணுறோம். உங்கள்கிட்ட எந்தெந்த பெரிய ஆப்ஸ் இருக்கோ அதெல்லாமே பேக்ரவுண்ட் டேட்டா ப்ளஸ் வந்து எந்த இதில் ஆடுறீங்களோ அந்த டைமுக்கு மட்டும் டிசேபிள் பண்ணுங்கள். என்னடா அடிக்கடி எனேபிள் பண்ணுறோமெல்லாம் வேணாம். இப்போ நீங்கள் மொபைல் டேட்டாவை டிசேபிள் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் போகும்போது அதுவே கேட்கும், உங்களுடைய மொபைல் டேட்டாவுக்கு வந்து டிசேபிள் இருக்குது, நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் வரும் அப்படிங்கிறது ஒரே ஒரு வாட்டி கேட்கும். அதை நீங்கள் அப்போ ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி தான். அவ்வளோதான் காய்ஸ். இந்த மூணுமே நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து கண்டிப்பாக 60 to 70% உங்கள் கேமோடைய பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் முன்னாடி இருந்ததை விட. ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட இடத்துல அந்த ஃபீல் இருந்தது. சின்ன லேக் கூட நான் பார்த்ததே கிடையாது என்னோடய கேமில். நான் இதை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் ஃபோன் நல்லா தான் இருந்தது. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஸ்மூத்தை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். அவ்வளோதான் காய்ஸ். எனக்கு பிடிச்ச இந்த செட்டிங்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். Go ahead to try. Okay guys, I hope you understand. If you understand, like this video and don't forget to subscribe. Thanks for the click.